அன்புக்குரிய அருமை பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு 19வது தராவீஹ் முடிந்திருக்கிறது. 18வது தராவீஹ் முடிந்திருக்கிறது. கொஞ்சம் ஓரத்தோட முன்னாடி வந்துருக்கு. ஆம்தா இன்னைக்கு 22வது ஜுஸ் ஒமைய குடுத்து மின் குன்னடில் ஆகிய ரசூலுகின்ற ஆரம்பித்து தும்பிகி கல்வி பூண்டு 1.25 ஜுஸ் ஓதி முடிச்சிருக்காரு. 22வது ஜுஸ் யாசீன் முடித்து சாஃபாத்தில் ஒரு ஐன் முடிச்சிருக்காரு. தும்பிகி கல்வி பூன் அப்படின்னு முடிச்சிருக்காரு. நம்ம 22வது ஜுஸுடைய ஆரம்பத்தை எடுத்துக்கிடுவோம். ஒமைய குடுத்து மின் குன்னடில் ஆகிய ரசூலுகி وَتَعْلَمُ صَالِحًا مُوتِي أَجْرَهَا مَرَّتَيْنِ وَأَعْتَدْنَا لَهَا رِزْقًا كَرِيمًا ஆயத்தை எடுத்துக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை படைக்கின்ற உலகத்திலே 3 வகையான படைப்புகளை படைத்திருக்கிறார். முதலாவது படைப்பு என்னென்ன? மலக்குமார்கள். 2வது படைப்பு ஜின்கள். 3வது படைப்பு மனிதர்கள். இந்த 3 பேர் தான் முக்கியமான படைப்புகள். ஆனால் இந்த 3 வகையான படைப்புகளில் மிக உயர்ந்த படைப்பு என்ன படைப்புன்னு கேட்டோம்னா மனித படைப்பு. மனித படைப்பு உயர்ந்த படைப்பாக இருக்குமையானால் அன்புக்குரியவர்களே, மலக்குமார்களை போன்று பறக்கும் ஆற்றல் பெற்றிருக்க வேண்டும். அது நம்மள்கிட்ட இல்லை. ஜின்களை போன்று என்ன கண்டம் விட்டு கண்டம் தாண்டக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்க வேண்டும். அதுவும் நம்மள்கிட்ட இல்லை. அப்படி இருக்குகிற பொழுது மனித படைப்பு மலக்குமார்களை விட எப்படி உயர்ந்த படைப்பு? ஜின்களை விட உயர்ந்த படைப்பு எப்படின்னா, மலக்குமார்களுக்கு என்ன செய்ய தெரியும், ஜின்களுக்கும் கண்டம் விட்டு கண்டம் தாண்ட தெரியும், பறக்க தெரியும். ஆனால் கண்டம் விட்டு கண்டம் தாண்டக்கூடிய பொருளை தயாரிக்க தெரியுமா? மலக்குமார்களுக்கு தெரியாது, ஜின்களுக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா அவர்கள் செயலினால் செய்கின்றார்கள். அவர்கள் உடலையும் உயிரையும் வைத்து செய்யக்கூடியதை நாம் உடலை ஓரிடத்திலே வைத்து கொண்டு நம்மளுடைய உயிரின் சக்தியை கொண்டு எதை உருவாக்குகிறோம் தெரியுமா? கண்டம் விட்டு கண்டம் தாண்டக்கூடிய பொருளை உருவாக்குகிறோம். அவர்கள் எப்படி பறப்பார்களோ, அவர்கள் எப்படி ஓடுவார்களோ, அவர்கள் எப்படி உட்காருவார்களோ, ஏன்னா அதுவெல்லாம் இல்லாமல் அவர்களுக்கு இல்லாத ஒரு ஆற்றலை அல்லாஹ் தஆலா மனுஷனுக்கு எதை கொடுத்துருக்கான்? ஊர் விட்டு ஊர் தாண்டக்கூடிய, கண்டம் விட்டு கண்டம் தாண்டக்கூடிய, நம்மளை விட வேகமாக ஓடக்கூடிய, நம்மளை விட வேகமாக பறக்கக்கூடிய பொருளை தயாரிக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, அவர்களால் ஓட முடியும், பறக்க முடியும், கண்டம் விட்டு கண்டம் தாண்ட முடியும். இந்த பொருளை தயாரிக்க முடியுமா? அவர்களுக்கு அது என்னவென்றே தெரியாது. அந்த விதத்திலே தான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கான்? மலக்குகளை விட ஜின்களை விட நம்மளை உயர்த்தி இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, உலகத்திலே உண்டான எல்லாம் எப்பொழுது மனிதனுக்கு பயப்படும்? உலகத்திலே உண்டானது எல்லாம் எப்பொழுது மனிதனுக்கு பயப்படும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லித் தர்றான், மன் ஹாஃபல்லா ஹாஃபலஹு குல்ல ஷைஇன். முகம்மதே, வானம் பூமி இதற்கு மத்தியில் உண்டான எல்லாம் உங்களுக்கு அடிபணிய வேணுமையானால் பயப்படுறா என்ன அர்த்தம்ங்க? நீங்கள் சொல்வதை கேட்க வேணுமையானால் நீங்கள் என்ன செய்யுங்க? அல்லாஹ் சொல்வதை கேளுங்கள். நீங்கள் யார் சொல்ல கேளுங்க? அல்லாஹ்வுடைய சொல்லை கேளுங்கள். அல்லாஹ்வுக்கு நீங்கள் அடிபணிந்தீர்களேயானால் வானம் பூமிக்கு மத்தியில் உண்டானது எல்லாம் உங்களுக்கு அடிபணியும். அல்லாஹ்வுக்கு நீங்கள் அடிபணியாவிட்டால் வானம் பூமி அதற்கு மத்தியில் உண்டான எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் கை கட்டி நிற்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு நீங்கள் அடிபணிகிறீர்கள்டா அப்போ ஈமான் உங்களுடைய உள்ளத்தில் இருக்குன்னு அர்த்தம். வானம் பூமி அதற்கு மத்தியில் உண்டான எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் பயப்படுறங்கடா என்ன அர்த்தம்? உங்கள் உள்ளத்தில் ஈமான் இல்லை, நாவில் தான் ஈமான் இருக்குன்னு அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானாரும் அலி உட்கார்ந்துருக்காங்க மஸ்ஜித் நபவியில். ஒரு காட்டெடுத்து வேகமாக ஓடி வந்தார். யா ரசூலல்லாஹ்ன்றாரு. கூப்பிட்டு சலாம் சொன்னார். வலைக்கும் சலாம்னு கூப்பிட்டு என்னன்னு கேட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய ஒட்டகமாகப்பட்டது தும்பிக்கையை அறுத்து கொண்டு ஓடிவிட்டது. எங்கே ஓடிடுச்சுன்னு கூப்பிட்டு கேட்டாங்க. பக்கத்து தோட்டத்துக்கு ஓடிவிட்டது. இப்போ என்ன செய்யணுன்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அதை பிடிச்சி தும்பிக்கையை போட்டு கொடுங்க. உங்களால் முடியாததை நான் எப்படி செய்ய முடியும்னாங்க. அப்போ அவர் சொன்னார், அழகாக சொன்னார்,
நான் சாதாரண அடிமை, நீங்கள் அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய ரசூல், உங்களால் முடியும். உங்களால் முடியாதென்றால் நபியாக இருக்க முடியாது, ரசூலாக இருக்க முடியாது அப்படின்ட்டார். சவால் விட்டார். அதை பணிமா சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அலியை கூப்பிட்டாங்க. அலி வா போகலாம்னு, தோட்டத்துக்கு போகலாம்னு நுழையும் போதே அடுத்து ஒரு குண்டை போட்டார். யார் ரசூலுல்லாஹ், இன்னொரு செய்தி தெரிஞ்சுக்கங்கன்றார். என்னான்னு கேட்டாங்க. உங்களுக்கு முன்னால் 2 பேரிடத்தில் சொன்னேன், குடிக்க போனவர்கள் கடிபட்டு இரத்த காயத்தோடு திரும்பி போய்விட்டார்கள். இப்போ என்னான்னு கேட்டாங்க. குடித்தால் உங்களையும் கடித்துவிடும், உங்களையும் கடித்துவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க போகலாம். தோட்டத்துக்கு உள்ளே போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கே ஒட்டகம் நிற்குதுன்னு கேட்டாங்க. வெகு தூரத்திலே ஒட்டகம் நின்றது. பெருமானார் போய் நின்ற உடனேயே அந்த ஒட்டகம் திரும்பி தானாக பார்த்தது, தானாக பார்த்தது. அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கார், மற்றவங்களை கடிச்சதை போன்று பெருமானாரை வந்து கடிக்குண்டு. அந்த ஒட்டகம் பார்த்த மாத்திரத்திலே யாரும் கூப்பிடலை, அவரும் கூப்பிடலை, அலியும் கூப்பிடலை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் கூப்பிடலை. அந்த ஒட்டகம் தானாக பெருமானாரை நோக்கி வந்தது. நபிகள் நாயகத்து பக்கத்தில் அலி நின்றுக்கிட்டே இருக்காரு. அவர் ஒதுங்குறாரு, வந்து கடிச்சு போடுமோன்னு. நீங்கள் நம்ம நிலைமை அதானே, யார் என்னாடு போனாலும் பரவாயில்ல, நம்மளை காப்பாற்றினா போதும். யார் என்னாடு போனாலும் பரவாயில்ல, நாம் நல்லா இருந்தால் போதும். இதே நாவல ஈமான் இருக்கிறதுக்கு அடையாளம், கல்புக்குள்ளே போகாமல் ஈமான் இருக்கிறதுக்கு அடையாளம். வேகமாக வந்த ஒட்டகம் என்ன செய்ய தெரியுமா, அப்படியே படுத்தது. பெருமானாருடைய காலுக்கு அருகாமையிலே படுத்தது. படித்து பெருமானாருடைய காலுக்கு அடியிலே சஜிதாச்சிருச்சு. இதே அல்லாஹ்வுக்கு பயந்தா, அல்லாஹ்வுக்கு பயந்தா உலகத்தில் உண்டானது எல்லாம் நமக்கு பயப்படும்பதற்கு அடையாளம். பெருமானாருடைய காலுக்கடியில் வந்து படுத்த ஒட்டகம் பெருமானாரை கிடைக்கல, சஜிதா செஞ்சிச்சு. சஜிதா செய்த உடனே பெருமானார் அந்த ஒட்டகத்துடைய தலைக்கு மேலே தடவி கொடுத்து எழுப்பினார்கள். எழுந்திருத்து நின்றது. அந்த மனுஷர்கிட்ட கேட்டுச்சு. கேட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தும்பிக்கை எங்கேன்னு கேட்டாங்க. அந்து கிடக்குதுன்றார், எடுத்துட்டு வாங்கன்னாங்க. எடுத்துட்டு வந்து கையில் கொடுத்தாங்க. பெருமானார் என்ன செஞ்சாங்க, அந்த தும்பிக்கையை மாட்டி, அந்த கடிவாளத்தை மாட்டி அவர் கையில் கொடுத்தாங்க. கொடுத்து சொன்னாங்க, இப்போ கூட்டிக்கிட்டு போங்க, அது வாட்டுக்கு வரும். அப்போ அவர் திருப்பி கேட்டார், அந்த ஒட்டகம் ஏதோ உரும்பியதே என்ன சொன்னதுன்னு கேட்டார். அந்த ஒட்டகம் ஏதோ உரும்பியதை, தொடர்படியாக 2-3 தடவை உரும்பியதை என்ன சொன்னதுன்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலி இருக்குகிறார், இல்லை என்றால் சொல்லிவிட வேண்டாம். இல்லை சொல்லுங்கன்றாங்க. அந்த ஒட்டகம் சொன்னது, என் மீது அதிகமாக சுமையை ஏற்றுகிறார், ஆனால் சரியான தீனி போடுவதில்லை. என்னை வைத்து பலனடைகிறார், எனக்கு சரியான தீனி போடுவதில்லை, அதை அவரிடத்திலே சொல்லுங்கள் என்று சொன்னது. இது உண்மைதானான நபிகள் நாயகம் கேட்டாங்க. அவர் சொன்னார், உண்மைதான் யார் ரசூலல்லாஹ், ஒட்டகத்துக்கு பதிலாக தங்களிடத்தில் மன்னிப்பு கோருகிறேன். இனி வேலை வாங்குவதற்கு தகுந்தவாறு என்ன செய்கின்றேன், அதற்கு தீனி போடுகிறேன். இதுதாங்க அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பயந்தால் உலகம் நம்மளை பார்த்து பயப்படும். அல்லாஹ் ரசூலுக்கு பயப்படாமல் என்ன இருந்தோம்டா, உலகத்தை என்னதான் தேடினாரும் சரி, உலகம் பழி வாங்குமே தவிர நமக்கு உலகம் என்ன செய்யாது, அடிபணியாது. அதுதான் எல்லாம் 22வது ஆரம்பத்தில் சொல்கிறான், ஒமை யக்குனுத்து மின்குன்னல் இல்லா வ ரசூலிஹி, உங்களில் யார் அல்லாஹ் ரசூலுக்கு, அல்லாஹ் ரசூலை உறுதி கொள்கிறார்களோ, அல்லாஹ் ரசூலுக்கு அடிபடுகின்றார்களோ, முக்தி அஜரகா மர்ரத்தைனி, அல்லாஹ் ரசூலுக்கு அடிபணியக்கூடியவருக்கு என்ன செய்கின்றேன், அவர்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியத்திற்கு பகரமாக 2 நல்ல காரியத்திற்குண்டான நன்மையை தருகின்றேன். ஒரு நல்ல காரியத்திற்கு பகரமாக 2 நல்ல காரியத்திற்குண்டான நன்மையை தருகின்றேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறானுங்க. அப்போ ஒரு மூமினாய் இருக்கக்கூடியவன் கெட்டதை நினைக்க மாட்டான், கெட்டதை செய்ய மாட்டான். நல்லதை நினைப்பான், நல்லதை செய்வான். ஆனால் ஒரு நல்லதை செய்தாலும் அல்லாஹ் 2 நல்லது செய்த கூலியை தருகின்றேன் என்று சொல்கிறான். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான், வாத்ததுனாலகும், அடுத்து சொல்கிறான் அல்லாஹ், மூத்திகா அஜரகா மர்ரத்தைனி வாத்ததுனாலகும், அவர்களுக்கு நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன்
ரிசுகன் கரீமா, ரிசுகன் கரீமா. இந்த உலகத்திலும் சரி, ஏன்னா நல்லதை செஞ்சதுக்கு பகரமாக கண்ணியமான ரிசுக்கை இரண்டாக தயார் செய்து வைத்திருக்கிறேன். அடுத்தபடியா இந்த உலகத்தில் கண்ணியமான ரிசுக்கை கொடுப்பதோடு மறு உலக வாழ்க்கையிலும் கபுரு மௌஷர் கியாமத்திலேயும் கண்ணியமான ரிசுக்கு கிடைக்கும். என்ன ரிசுக்கு? சுவனத்தின் வாழ்க்கை கிடைக்கும், நரகத்தின் வாழ்க்கை கிடைக்காது அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பிற்குரியவர்களே, இதை முழுக்க முழுக்க பின்பற்றியவர்கள் யார்? அல்லாஹ் ரசூலுக்கு பின்னால் சஹாபாக்கள். அதை பின்பற்ற போய்த்தான் 313 சஹாபாக்கள் 1000 எதிரிகளை சந்தித்தார்கள். வெற்றி கொள்வோம், உயிர் கொடுத்தாவது இஸ்லாத்தை காப்பாற்றுவோம்னு சந்திச்சாங்க. 3000 மலக்குகளை அல்லாஹ் தலப்பா வெள்ளத்தலப்பா கட்டியவர்களாக அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்தான் உதவி செய்ய. அவர்கள் போர் செய்யல, அந்த மலக்குமார்கள் தான் போர் செய்தார்கள். அவர்கள் போர் செய்யல, அந்த மலக்குமார்கள் தான் போர் செய்தார்கள். போர் செய்து பத்ரு போர்க்களத்திலே வெற்றியை எட்டி கையிலே கொடுத்து விட்டு அந்த 3000 மலக்குமார்களும் சலாம் சொல்லிவிட்டு போனார்கள். அன்பிற்குரியவர்கள், இதுதான் நல்லவர்களுக்குண்டான வாழ்க்கை, நல்லவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை. நல்லவர்கள் இப்படி வாழப் போய்த்தான் இந்த உலகத்தில் இன்றைக்கும் புகழப்படுகின்றார்கள். யாரென்றே தெரியாது, நாளை கியாமத்திலும் புகழப்பட காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வாழ்க்கை நம்மளுடைய நடைமுறையிலே வறுமையானால் இந்த நாளல்ல, நம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாளாக திருநாளாக பத்ர் சஹாபாக்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நாளாக அல்ல, இந்த உலகத்திலேயே பத்ர் சஹாபாக்களுடைய துஆவுக்கு ஆளான மக்களாக ஆகுவோம் என்பதிலே சந்தேகமில்லை. அந்த நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து அடுத்த வருஷம் 18வது இரவை சந்தோஷமாக இதைவிட மேன்மையாக சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லநாயன் அல்லாஹு தஆலா நமக்கும் நம் அல்லாத முஸ்லீம் மூமின் முத்தகீன்களுக்கும் நிரந்தரமாக தந்து அருள்புரிவானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன் நார். வ ஸல்லி அலன் நபி ஸய்யிதினா வ நபீனா மௌலானா முஹம்மதி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.